நீங்கள் திரைத்துறையிலே மிகப்பெரிய வல்லமை பெற்று ஒரு உலக நடிகர்கள் சாதனையெல்லாம் கடந்து நிற்கக்கூடிய மிகப்பெரிய கலை. அவருடைய மிக இளமையான வயதில் எனக்கு தெரியும். என்னுடைய அண்ணனும் அவரும் நல்ல நண்பர். என்னுடைய மயிலாப்பூர் இல்லத்துக்கு அப்போது அவர்கள் வந்திருக்கிறார்கள். பாலச்சந்தருடைய படத்திலே நடித்துக் கொண்டிருந்த காலத்திலே அவருடைய பிரம்மாண்டமான வளர்ச்சியை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன், அவர்களை வாழ்த்துகிறேன். ஆனா இப்போ ஒரு சிக்கலான விஷயம் சொல்ல போறேன். அவரை விட பெரிய நடிகர் யாருன்னா நம்ம பாரத பிரதமர் தான். பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். பெருமதிப்பிற்குரிய டாக்டர் ஜெகத் ரட்சகன் அவர்களே, மிகுந்த பாராட்டுதலுக்குரிய உலக நாயகன் கமலஹாசன் அவர்களே, மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ஐயா சேகர் பாபு அவர்களே, இன்னும் நான் குறிப்பிட வேண்டிய பல்வேறு அரசியல் பெரியோர்கள், இலக்கிய பெரியோர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்கள். ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு. மனிதநேய நாளாக மக்கள் முதல்வருடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த மரபிலே என்னை அடிப்படையிலே வேறு சமய இலக்கிய மேடைகளிலே இருக்கிற என்னை சகோதரர் சேகர் பாபு அவர்கள் அன்போடு அழைத்திருக்கார். அவர் இன்னும் ஒண்ணுதான் பண்ணல, என் பேரை கருப்பு சிவப்புல போடாம நல்ல வேலையா. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டாயமா ஒருத்தர் நம்மளை உத்தரவு போட்டா கோபம் வரும், ஆனா மென்மையா நம்மளை மடக்கிட்டா மறுக்க முடியாது. இது வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெரிய நுட்பம். ஒரு பழைய பாட்டு இருக்கு, அப்புறம் நாற்காலிக்கு எல்லாம் சண்டை போட்டீங்கன்னு சொல்லுவாங்கப்பா. நாற்காலி முக்கியம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம். ஒரு பழைய பாட்டு இருக்குது, கடப்பாறையை வச்சு நீங்க பாறையை தோண்டுனீங்கன்னா பாறை நகராதான் கடப்பாறையை வச்சு. ஆனா வாழை மரத்தோட வேர் உள்ள போன உடனே பாறை நகர்ந்துக்குமா. இது ஒரு பழைய பாட்டு. பாறைக்கு நெக்கு விடா பாறை, பாறைனா கடப்பாறை, பாறைக்கு நெக்கு விடா பாறை வாழை வேருக்கு நெக்கு விடும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அது மாதிரி எதையுமே அவர் கமாண்டா சொல்லாம அன்பாக சொல்லியே எல்லா விஷயத்தையும் சாதிச்சிருவார் சேகர் பாபு அவர்கள். அவருடைய தனித்த ஒரு நட்பு. இங்க மிக ஆழமாக பேசுவதற்கு நயவுரை நம்பி அவர்கள் ஆழ்வார் பாசுரங்களிலே நல்ல ஈடுபாடு உடைய அவர்கள் வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு வேண்டிய செய்திகளை வடித்துரைப்பதற்காக நம்முடைய உலக நாயகர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நான் ஒரு 2-3 எனக்கு அரசியல் அவ்வளவா வராது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச இந்த கட்டிப்பிடி வைத்தியத்தை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தினவர் அவரு. ஆனா இவரை பின்பற்றி உலகம் முழுக்க நம்ம பிரதமர் இப்போ கட்டிப்பிடி வைத்தியம் தான் பண்ணிட்டு இருக்கிறார். எந்த உலக தலைவரை ட்ரம்பா இருக்கட்டும், நெட்டன்யாகுவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், பட்டுன்னு கட்டி பிடிச்சிருவார். அதை ஆரம்பிச்சு, அதாவது தமிழ்நாடு எதை ஆரம்பிச்சு வச்சதோ அதை இந்தியா ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சரியான அடையாளம். இப்ப கொஞ்சம் சீரியஸான ஒரு விஷயத்துக்கு வர, நீங்க பொறுமையா கேட்கணும். இந்திய வரலாற்றை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, வட இந்தியாவுக்கும் தென் இந்தியாவுக்கும் இடையிலே சில இயல்பான முரண்பாடுகள் உண்டு. எல்லா மாநிலங்களும் அப்போ ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுற போது தமிழ்நாடு மட்டும் வேற கட்சிக்கு ஓட்டு போடும். தொடர்ந்து நீங்க கவனிச்சா தெரியும். இது என்ன அப்படின்னு பல பேருக்கு புரியல. அங்க இருக்கிற சிந்தனை வேற, இங்க இருக்கிற சிந்தனை வேற. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மகாபாரத கதையில வர்ற கர்ணன் தமிழ்நாட்டுல பெரிய ஹீரோ.
ஆனா வடநாட்டில் அயோக்கிய நம்பர் 1 கணக்குப்படி, மகாபாரத கதை கணக்குப்படி துஷ்ட சதுஷ்டர்கள் 4 பேர்ல ஒருத்தர். அந்த கர்ணனை அவங்க மதிக்கிறதே இல்லை. நமக்கு அவர் ஹீரோ, கர்ணன் மிகப்பெரிய ஹீரோ. என்ன அர்த்தம்னு சொன்னா, வடநாடு சொல்றது தமிழ்நாடு ஒத்துக்காது அப்படிங்கிறத இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, என்னைக்கோ தொடங்கி வச்சாச்சு. இந்த வித்தியாசத்தை நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். நெருக்கடி நிலைமை, நான் சொல்றது இப்போ ஒரு அரசியல் வரலாறு. நெருக்கடி நிலைமை அப்படின்னு ஒன்றை அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவின் மீது திணித்தார்கள். அப்ப 2 இயக்கங்கள் நசுக்கப்பட்டன. நீங்க வரலாறு பொறுமையா பார்க்கணும். ஒன்று, வட இந்தியாவில் இருந்த மதம் சார்ந்த RSS இயக்கம் முடக்கப்பட்டது. அதே மாதிரி தென்னாட்டில் திராவிட இயக்கம் முடக்கப்பட்டது. நீங்க நல்லா கவனிக்கணும். அப்போது இருந்த அரசு 2 இயக்கங்கள், ஒன்று மதம் சார்ந்தது, இன்னொன்று இனம் சார்ந்தது. இந்த மதம் சார்ந்த இயக்கத்தையும் இனம் சார்ந்த இயக்கத்தையும் நெருக்கடி நிலையின் போது நசுக்கினார்கள். ஆனால் ஒன்று நீங்க கவனிக்கணும், அந்த இயக்கத்தில் ஒன்று ஒன்றியத்தை ஆட்சியில் பிடித்தது, அந்த இயக்கத்தில் இன்னொன்று தமிழ்நாட்டின் ஆட்சியை பிடித்தது. நான் கட்சி அரசியலை தாண்டி யோசிக்க சொல்றேன். ஒடுக்கப்பட்டவர்கள் எழுந்து நின்று ஆட்சியை பிடிப்பார்கள் என்பது உலக வரலாறு. அதனால யாரை நசுக்க நினைத்தாலும், யாரை ஒழிக்க நினைத்தாலும் அவர்கள் ஓய மாட்டார்கள். அவர்கள் எழுந்து நிற்பார்கள், போராடுவார்கள், தங்கள் இடத்தை தக்க வைத்துக் கொள்வார்கள். இது உலக வரலாறு. அந்த அடிப்படையிலே தமிழ்நாட்டிலே இனம் என்ற அடிப்படையிலே தமிழ்நாட்டை காப்பாற்றி கொண்டு வருகிற பெரிய ஒரு இயக்கமாக திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழக இயக்கமும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப எத்தனையோ தேர்தல் வெற்றி தோல்வி, வருதல் போதல், தொகுதி பங்கீடு, கூட்டணி பேச்சு, அதெல்லாம் வேறு ஒரு அரசியல் முறை. ஆனா நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்னன்னா, தமிழ்நாடு ஒடுக்கப்படுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வியும், அந்த ஒடுக்கப்படுவதை தடுத்து நிறுத்தக்கூடிய வலிமையானவர் யார் என்ற கேள்வியும் நம் முன்னாலே இருக்கிறது. தமிழ்நாடு ஒடுக்கப்படுகிறது என்பதற்கு என்ன அடையாளம்? இந்த தமிழ் மண்ணிலே இருந்து வரி வசூல் கிடைக்கிற அளவுக்கு இந்த மண்ணுக்கு திருப்பி வர வேண்டிய நன்மைகள் வருவதில்லை. இங்கு கல்விக்கு தேவையான காரியங்கள் தரப்படுவதில்லை. ஒரே ஒரு அநீதி, நீதிமன்றத்தில் போனால் கூட நீங்கள் அந்த நீதிக்கு விடை கிடைக்கவில்லை. குஜராத்தில் 13 பல்கலைக்கழகங்கள் மாநில அரசின் நிர்வாகத்தில் இருக்கிறது. இந்த வார்த்தை நீங்க கவனிக்கணும். ஒன்றிய அரசு நியமிக்கிற கவர்னர் வழி அவருடைய ஆளுமையிலே அங்கே பல்கலைக்கழகங்கள் 13 பல்கலைக்கழகங்கள் இல்லை. எப்போது மாற்றப்பட்டது தெரியுமா? குஜராத்தின் முதலமைச்சராக மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இருந்தபோது குஜராத் மாநில அரசினுடைய நிர்வாகத்துக்கு 13 பல்கலைக்கழகங்களை எடுத்துக்கொண்டவர் அவர். இப்ப என்னுடைய ஒரே ஒரு சிம்பிளஸ்ட் கொஸ்டின், ஒரே ஒரு கேள்வி, குஜராத்தில் மட்டும் மாநில அரசு பல்கலைக்கழகங்களை கண்ட்ரோல் பண்ணலாம், தமிழ்நாட்டில் மட்டும் மாநில அரசு பல்கலைக்கழகங்களை ஆளக்கூடாது என்று ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்று வைப்பது எந்த தர்மத்தோடு சேர்ந்தது? வெரி லாஜிக்கல் கொஸ்டின். அங்க இருக்கிற முதலமைச்சர் தான் வைஸ் சான்சலரை நியமிக்கிறார் குஜராத்திலே. அப்ப குஜராத்தில் பிறந்தவன் அறிவாளி, தமிழ்நாட்டில் பிறந்தவன் முட்டாள் என்று பொருளா? ஒரு நாட்டில் சமமான நீதி இருக்க வேண்டாமா? எதற்கு சொல்கிறேன்? 13 பல்கலைக்கழகங்கள் அங்கே மாநில அரசு நிர்வாகத்தில் இருக்கிறது. இங்கு மாநில அரசு அதை நிர்வகிக்க வேண்டும் என்றால் நீதிமன்றத்தில் போய் தடையாணை பெற்று போதுமான கல்வி வளர்ச்சி அடைய விடுவதில்லை. இன்னும் கல்வி நிதி முழுமையாக நமக்கு வழங்க வேண்டியதை வழங்குவதில்லை. அதிகார பகிர்வு என்று வருகிற போதும் தர வேண்டிய உரிமைகளை மாநிலங்களுக்கு தருவதற்கு வாய்ப்பு இல்லை. நான் கடுமையான ஒரு கேள்வியை உங்கள் சிந்தனைக்கு வைக்கிறேன். கெஜ்ரிவால் அவர்கள் மீது ஒரு வழக்கு தொடுத்தார்கள். அந்த வழக்கின் மூலமாகத்தான் அவர் தேர்தலில் தோல்வியடைய நேர்ந்தது. ஆனால் அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் வழக்குக்கே முகாந்தரம் இல்லை என்று இப்போது தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அப்படியானால் உடனடியாக டெல்லியில் மது தேர்தல் நடத்துவதற்கு இப்போது ஒன்றிய அரசு தயாராக இருக்கிறதா? காரணம், ஒரு முதலமைச்சரை குற்றவாளியாக சித்தரித்து அவர் ஆட்சியில் தொடர முடியாதபடி அவர் மீது வழக்குகளை தொடுத்து
கெஜ்ரிவால் அவர்களுடைய தோல்விக்கு காரணமாக இருந்து அவரை வெளியேற்றி விட்டார்கள். ஆனால் வழக்கு மன்றம் அவர் குற்றமற்றவர் என்று இப்போது வழக்குக்கு முகாந்திரமே இல்லை என்று இப்போது டெல்லி சிபிஐ நீதிமன்றம் கூறியிருக்கிறது. அப்படியானால் இது எவ்வளவு பெரிய சூழ்ச்சி! நான் இப்போது ஒரு கருத்தை முன்வைத்து விட்டு போகிறேன். தேர்தல் காலங்களில் மாநில அரசுகளை முடக்குவது போல மத்திய அரசையும் முடக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை இந்த நாடு கொண்டு வர வேண்டும். அதப்படி மாநில அரசுகள் மட்டும் செயல்பட முடியாதபடி அவர்கள் குரல் வலையை நெறித்துவிட்டு மத்திய அரசு மட்டும் முழுமையாக செயல்படக்கூடிய வகையில் இருந்தால் தேர்தலில் எப்படி ஒரு நியாயம் கிடைக்க முடியும்? எனவே தேர்தல் கமிஷன் கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், மாநில அரசுகள் தேர்தல் காலத்தில் முடக்கப்படுவதைப் போல மத்திய அரசின் செயல்பாடுகளும் தேர்தல் காலத்தில் முடக்கப்பட்டால் மட்டும்தான் நியாயமான நேர்மையான மக்களாட்சி தீர்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்கிற கருத்தை முதல்வரின் பிறந்த நாளில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்தாக உங்கள் முன்னால் வைக்கிறேன். நான் முன்னுரையிலேயே ஒரு கருத்து சொன்னேன். திராவிட இயக்கமும் மதம் சார்ந்த RSS இயக்கமும் தடை செய்யப்பட்டு பிறகு அவர்கள் வீறு கொண்டு எழுந்து மத்தியிலும் மாநிலத்திலுமாக ஆட்சியை பிடித்தார்கள். இப்போது மீண்டும் என்ன சிக்கல் ஏற்பட்டு விட்டது என்றால், இருவரையும் நசுக்குகிறவர்கள் பலவீனமாகிவிட்டார்கள். இப்போது இருவரும் ஒருவரோடு ஒருவர் கொஞ்சம் சிக்கலாக மோத வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அவர்கள் வலிமையான ஒரு தளபதியை கையில் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த இனத்துக்காக போராடுகிறவர்களும் வலிமையான ஒரு தளபதியை கையில் வைத்துக் கொண்டிருந்தால் மட்டும்தான் இந்த போர் நியாயமானதாக இருக்க முடியும். என்ன இந்து இயக்கங்கள் கணபதியை நம்புகிறது, நீங்கள் தளபதியை நம்புகிறீர்கள். இதானே பெரிய வித்தியாசம். அதனால் அவருடைய பிறந்த நாள் அன்றைக்கு நான் வாழ்த்துவதற்கு ஒப்புக்கொள்கிறேன். இந்த இனத்தின் கம்பீரம் அழியாமல் இருப்பதற்கு இன்றைக்கு தமிழ்நாடு உங்களை நம்பி இருக்கிறது. எங்களுடைய கௌரவமும் மானமும் பெருமையும் இந்த தமிழ் மண்ணின் பெருமையும் காப்பாற்றப்படுவதற்கு நீங்கள் நீண்ட ஆயுளோடும் நிறைந்த உடல் நலத்தோடும் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையை இந்த நேரத்தில் வெளிப்படுவதற்கு நான் மகிழ்ச்சியோடு இந்த இடத்தில் நான் கூடியிருக்கிறோம். ஒரு 2 செய்தியை நான் சொல்லிவிட்டு நான் விட்டு அந்த மேடையை, ஏன்னா அவங்க நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. ஒரே ஒரு விஷயம், நம்முடைய முதல்வருடைய அணுகுமுறை எவ்வளவு நுட்பமானதுன்னு நீங்க பார்க்கணும். அதாவது பழமையாக வருகிற மரபுகள்ல அப்படியே அதை கையாளுவது என்பது அவர்கிட்ட கிடையாது. அதுக்காக கம்ப்ளீட்டா மாறி போய் டீவியேஷன் எங்கேயோ மாறி போறது கிடையாது. ஒரே வார்த்தையில சொல்றதா இருந்தா அதை பெரியார் திடல தான் சொல்லணும். நம்முடைய முதல்வர் எப்படின்னா, பிள்ளையாரையும் உடைக்க மாட்டார், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டார். எதுக்கு இது ரெண்டையும்? அதே மாதிரி பிள்ளையாரை வச்சு அடுத்தவன் மண்டையையும் உடைக்க மாட்டார். நம்ம அதையும் சேர்த்தானே யோசிக்கணும். அவரை பொறுத்தளவில் எப்படின்னா, இது காலம் மாறுகிறது, இது போன்ற விஷயங்களில் அதிகம் கவனம் செலுத்தி கொண்டு நாம் இருப்பது நல்லதல்ல. ஸ்கீம்ஸ், ஏழை மாணவர்கள் படிப்பதற்கு என்ன வழி, பெண்கள் முன்னுக்கு வருவதற்கு என்ன வழி, எப்படிப்பட்ட பொருளாதார திட்டங்களை போட்டால் விவசாயிகள் மேலே வர முடியும், விலைவாசி எப்படி குறைக்க முடியும் என்று ஆட்சியிலும் நிர்வாகத்திலும் சரியான திட்டமிடுதல் மூலமாக தமிழ்நாட்டை இந்தியாவின் தலை சிறந்த மாநிலமாக மாற்றுவது என்பதை கடந்த 5 ஆண்டுகளாக அவர் ஒரு கவனத்தோடு செய்து வந்தார். அதாவது எத்தனையோ மற்றவர்கள் மனது வைத்திருந்தால் யாரை வேண்டுமானாலும் கைது செய்வார்கள். ஆனால் அவர் அணுகுமுறை வித்தியாசமானது. யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்று கம்பராமாயணத்திலே ஒரு வரி வருகிறது. யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்ற அந்த வார்த்தைக்கு அடையாளமாக யாரோடும் பகை கொள்ளாமல் போர் ஒடுங்கி இன்றைக்கு புகழ் விரிந்து வாழக்கூடிய தன்மையை நம்முடைய முதல்வர் அவர்கள் பின்பற்றி கொண்டு வருகிறார். இதை நாம் முதலில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்தை எப்படி மேலே கொண்டு வர வேண்டும் என்பதை அவர்கள் ஒவ்வொரு திட்டத்திலும் நிறைய இந்திய ஆட்சித்துறை அதிகாரிகளோடு கலந்து, சமூக மாற்றங்களில் அக்கறை உள்ளவர்களோடு கடந்து, த கன்ஸ்ட்ரக்டிவ் அப்ரோச், எப்படி தமிழ்நாட்டை கட்டமைத்து மேலே கொண்டு வர முடியும் என்கின்ற திட்டமிடுதல், அதன் மூலம் வெற்றி பெறுதல் என்கிற அந்த நூல் இழையை மிகச்சரியாக அவர்கள் பின்பற்றி கொண்டு வருகிறார்கள். எனவே இந்த நல்ல நேரத்தில்
அவர்கள் இந்த இனத்துக்கான ஒரு பாதுகாவலராக, இன்றைக்கு இந்த இனத்தின் பெரிய தலைவராக, முத்தமிழ் அறிஞரின் புதல்வர், முந்து தமிழ்நாட்டின் முதல்வர், முத்தமிழ் அறிஞரின் புதல்வர், முந்து தமிழ்நாட்டின் முதல்வர். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்கள் நசுக்கப்படக்கூடாது என்ற உண்மையை இன்றைக்கு எடுத்து சொல்லுவதற்கான ஒரு தனி தலைவராக விளங்குகின்றவர்கள் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். ஏன் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற எல்லா மாநில தலைவர்களையும் அப்படியே அமுக்கி வச்சுட்டா, மாநிலங்கள் முன்னேறாம இருந்தா அது நாட்டினுடைய வளர்ச்சியா இருக்க முடியுமா? எனவே மாநிலங்களுக்கு உரிய உரிமையை கடைசியா கூட இப்போ சட்டமன்றத்தில் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிற போது மாநிலங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் ஆழமாக முன்வைத்தார்கள். இது மிகப்பெரிய செய்தி. மாநிலங்களை பலவீனப்படுத்திவிட்டு ஒன்றியம் வலிமை அடைவதன் மூலம் ஒரு நாடு வெற்றி பெற முடியாது. சார், இந்தியாவோட மேப் எடுத்து பாருங்க. அவுரங்கசீப் ஆட்சி காலம், அக்பர் ஆட்சி காலம், மேப்ல பார்த்தா பெரிய இடத்த பல பேர் பிடிச்சிருப்பாங்க. எங்க காணாம போயிட்டாங்க? ஒரு காலத்துல எல்லாம் எப்படி காணாம போச்சு? நிறைய இடத்தை பிடிப்பது என்பது ஒரு ஆட்சியின் நோக்கம் அல்ல. நிறைய பிடித்த இடத்தை வளமாக வைத்திருப்பது என்பதுதான் சரியான ஒரு ஆட்சி முறையாக இருக்க முடியும். அவர்கள் கிடைத்த அந்த இடத்தை எப்படி சரியாக வைத்திருக்க வேண்டும் என்ற செய்தியை முன்வைத்திருக்கிறார்கள். இதை மனதில் கொண்டு இப்போது இருக்கிற சிக்கலான சூழ்நிலையில் அவர்களுடைய தலைமை நமக்கு மிகவும் அவசியமான ஒன்று, ஒருபோதும் மாற்ற முடியாத ஒன்று. நீங்கள் மகிழ்ச்சி அடைவதற்காக நிறைவாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் திரைத்துறையிலே மிகப்பெரிய வல்லமை பெற்று ஒரு உலக நடிகர்கள் சாதனையெல்லாம் கடந்து நிற்கக்கூடிய மிகப்பெரிய கலை. அவருடைய மிக இளமையான வயதில் எனக்கு தெரியும், என்னுடைய அண்ணனும் அவரும் நல்ல நண்பர். என்னுடைய மயிலாப்பூர் இல்லத்துக்கு அப்போது அவர்கள் வந்திருக்கிறார்கள். பாலச்சந்தருடைய படத்திலே நடித்து கொண்டிருந்த காலத்திலே அவருடைய பிரம்மாண்டமான வளர்ச்சியை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன், அவர்களை வாழ்த்துகிறேன். ஆனா இப்போ ஒரு சிக்கலான விஷயம் சொல்ல போறேன். அவரை விட பெரிய நடிகர் யாருன்னா நம்ம பாரத பிரதமர் தான். ஏன்னா யூடியூபுக்கு ஏதாவது வேணும் இல்ல, நான் பேசினா யூடியூப்ல போட்டு கொளுத்தணும் இல்ல, அப்பதானே 200 ஊப்பின்னு எனக்கு ஒரு பேர் வரும். இல்லாட்டி எனக்கு எப்படி அந்த பேர் வரும்? சார், வேடிக்கை சொல்லல. தமிழ்நாட்டுக்கு போனா வேஷ்டி சட்டை போட்டுக்குவாரு, இந்த ராஜஸ்தான் போனா தல்பா கட்டிக்குவாரு, அப்புறம் எந்தெந்த ஊருக்கு போறாரோ அந்தந்த ஊரு அந்தந்த ட்ரெஸ் போட்டுக்குவாரு, எல்லாம் பண்ணிக்குவாரு. அப்ப என்ன அர்த்தம்? நானாக இருப்பதை விட அங்கங்கு இருக்கிற மக்களை ஏமாற்றுவது எப்படி என்பதுதான் மிகப்பெரிய லட்சியமாக இருக்கிறது. என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சார், ஒரிசால பேசும்போது சொல்றாரு, ஒரிசால பேசும்போது ஒரு தமிழை இங்க ஆட்சியை நடத்துறதான்னு கேட்கிறாரு. ஏன்னா அங்கிருந்த முதல்வருடைய நம்பிக்கைக்குரியவராக ஒரு தமிழர் இருந்தார். அவரை மையப்படுத்தி தமிழர்களுக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்கிறார். பீகார்ல போற போது பீகார் மக்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தமிழை பத்தி பேசுறேன்னு மலேசியால போய் தமிழை பத்தி பேசுறாரு. ஏன் மலேசியால போய் பேசுறீங்க? செக்கோஸ்லோவேக்கியால போய் பேசுங்க, அமெரிக்கால போய் பேசுங்க. மலேசியால தமிழன் இருக்குன்னா அந்த தமிழனை கவர் பண்ணுங்கிறதுக்காக அங்க போய் தமிழனை பத்தி பேசுறது. அதனால நான் இன்னைக்கு அவருக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க தான் பெரிய நடிகர் அப்படிங்கிற நினைப்பை விட எங்க பாரத பிரதமர் தான் மிகப்பெரிய நடிகர். அவர் நடிக்கிற மாதிரி எவனுமே இனிமே நடிக்க முடியாது. இதுதான் என்னுடைய ஃபைனல் அந்த தரப்போற செய்தி. இவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் சவாலாக ஓரணியில் தமிழ்நாடு என்று எடுத்து நிறுத்தக்கூடிய ஒப்பற்ற பெருமையோடு நம்முடைய முதல்வர் வாழுகிறார். அவருக்கு நீண்ட ஆயுள், நிறைந்த உடல் நலம், உங்களுடைய அன்பு, உழைப்பு, ஆசி இவையெல்லாம் இருக்குமானால் அவர்கள் மீண்டும் முதல்வராக பதவியேற்கிற நல்ல காட்சியை நீங்கள் கண்ணால் காண முடியும் என்பதை சொல்லி என்னை அழைத்தமைக்கு நன்றி பாராட்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.